என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இப்போ ஒரு பலூன் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம என்னெல்லாம் வந்து டிப்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பலூன் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில், இல்லை ஏதாவது வந்து எமர்ஜென்சியாக நம்மளுக்கு ஏதாவது நாட் போட தேவைப்படுது அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பாக்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பலூனை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்கு நம்மளுக்கு வந்து கிச்சனில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஏதாவது ஒரு பாக்கெட் வந்து நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஐட்டங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம கவரில் பாக்ஸில் போட்டுட்டு மிச்சம் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே விட்டோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நம்ம ரப்பர் பேண்ட் வந்து ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழந்தைகள் வந்து விளையாண்டுட்டு வேஸ்ட்டாக போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பலூனெல்லாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நம்மளோட ஃப்ரீ டைமில் ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரெகுலராக வந்து ஏதாவது ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற போது நம்ம ஊசி நூல் கோர்க்க வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டக்குன்னு கட் பண்ணி நம்ம வந்து கோர்த்துருவோம். ஆனால் எப்போயாவது ஒருக்கா வந்து நூல் கோர்த்து ஏதாவது ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த ஊசியில் நூல் கோர்க்குற விஷயம். ஸோ அதுக்கு வந்து என்ன மாதிரிலாம் டிப்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றது வந்து நான் ஒரு 2 டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா எடுத்த உடனே நூலை வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணோடனே அந்த நூல் வந்து எதுவுமே பிரியாமல் இருக்கும். அந்த டைமில் வந்து நம்ம கோர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு கோர்த்துடலாம். ஸோ சிசர் வச்சு கட் பண்ணிட்டு ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு சோத்து பருக்க வச்சு ஒரே ஒரு பருக்க வச்சு அதை நல்லா வந்து அந்த நூலை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊசி வச்சு கோர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே ஈஸியாக கோர்த்துடலாம். பாருங்கள். ஸோ இந்த டிப் பார்த்தீங்க அப்படின்னா எப்போயாவது நூல் கோர்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆயில் கேன் நம்ம வைக்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிப் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். இதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வைக்கிற ஆயில் கேனும் ஹேர் ஆயிலும் வந்து இந்த மாதிரி எண்ணெய் அங்கங்கே வைக்கும்போது அது அப்படி அப்படியே வந்து எண்ணெய் வந்து பட்டு ரொம்பவே வேஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சாக்ஸ் வந்து ஒன்று தொலைஞ்சு போயிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அது இல்லை வந்து பழைய சக்ஸஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற ஐட்டங்களை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ எப்படி வேணுமோ அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. மடக்கி விட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம கட் பண்ணியும் விட்டுறலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் பார்த்தீங்கன்னா நம்பர் 4. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ஏதாவது வந்து கிச்சனில் ஏதாவது வந்து போட்டு வைப்போம் இல்லையா, ஸோ அதோட மூடி வந்து நம்மளுக்கு தொலைஞ்சு போயிடும். ஸோ அப்போ வந்து அந்த கண்டெய்னரை நம்ம யூஸ் பண்ண முடியாமலே போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம கட் பண்ணோம்ல சின்ன சின்னதாக ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி க்ரியேட் பண்ணோம்ல ஒரு பலூனில், ஸோ அதே பலூனில் லாஸ்ட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.